Hello viewers, welcome to Karur channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ cohesive force and adhesive force. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். cohesive மற்றும் adhesive forceனா என்னங்கறத ஒரு கிளாஸ் பீக்கர்ல வாட்டர் ஊத்தி வச்சோம்னா நடக்கிற நிகழ்வுகளை வச்சு நம்ம பார்க்கலாம். So, two types of forces பார்க்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நினைவில் வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர். அதுக்கு எக்ஸாம்பிளா ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டர்ல நியூக்ளியஸ், அதில் பாசிட்டிவ்லி சார்ஜ் புரோட்டானும் நியூட்ரல் சார்ஜ் நியூட்ரானும் இருக்கும். அதாவது பாசிட்டிவ் புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்து நில் சார்ஜ், எந்த சார்ஜுமே இருக்காது. அதுதான் வந்து நியூக்ளியஸ். அதை சுற்றி அதனுடைய சுற்றுவட்ட பாதையில பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் இருக்கும். அது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இதுதான் ஒரு ஆட்டத்தினுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் 1, அதனால ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான் அண்ட் ஒரு எலக்ட்ரான் அதனுடைய அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது கோவலன்ட் பாண்ட் அல்லது நான் போலார் கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத. இதை வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் வச்சுட்டு எப்படி ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். லெஃப்ட் சைடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நியூட்ரான், இந்த சுற்றுவட்ட பாதையில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் எலக்ட்ரான் இருக்கு. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிருக்குது. ஒரு ரெண்டு ஆட்டத்துலேருந்து ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகணும்னா ரெண்டு ஆட்டத்துலேருந்து இருக்கிற வேலன்ஸ் செல் எலக்ட்ரான்ஸ், அதாவது அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அது சுற்றுவட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் ஷேர் பண்ணி பாண்டு ஃபார்ம் ஆகி தான் ஒரு மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும். அதுதான் ரைட் சைடு பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானும் இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானும் பார்த்தீங்கன்னா கணக்காக சென்டரில் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் வந்து கோவலன்ட் பாண்ட் அல்லது நான் போலார் கோவலன்ட் பாண்ட். இதுல இந்த மாலிக்யூல்ல பாத்தீங்கன்னா நெட் சார்ஜ் எதுவுமே இருக்காது. அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டத்திலையும் எந்த சார்ஜும் எக்ஸ்ட்ராவா இருக்காது. ஏன்னா ரெண்டு எலக்ட்ரானும் ஈவனா ஷேர் ஆகி பாண்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு பேர் தான் கோவலன்ட் பாண்ட் அல்லது நான் போலார் கோவலன்ட் பாண்ட். நம்ம அடுத்து நினைவில் வச்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா போலார் கோவலன்ட் பாண்ட். அதுக்கு வந்து ஒரு வாட்டர் மாலிக்யூலை எக்ஸாம்பிளா வச்சு போலார் கோவலன்ட் பாண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு வாட்டர் மாலிக்யூல் அப்படிங்கிறது அதனுடைய கெமிக்கல் ஃபார்முலா H2O, அதாவது ஒரு ஆக்சிஜன் மற்றும் ரெண்டு ஹைட்ரஜனால உருவாகிறது தான் ஒரு வாட்டர் மாலிக்யூல். இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் ஷேர் ஆகிடும், இதுலயும் பாண்டு ஃபார்ம் ஆகும் பிட்வீன் அண்ட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஓகேங்களா? இதுல ரெண்டு எலக்ட்ரான் ஷேர் ஆகிற ரெண்டு பாண்ட்லயுமே பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு நெருக்கமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரான் புல்லிங் கேரக்டருக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து ஆக்சிஜனுக்கு அதிகம் ஹைட்ரஜனோட, அதனால ஷேர் ஆகிற பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிஜனுக்கு நெருக்கமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஆக்சிஜனுக்கு நெருக்கமா இருக்கிறனால இட் வில் கிவ் பார்சியல் நெகட்டிவ் சார்ஜ் டு ஆக்சிஜன். ஏன்னா எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ். அதனால அதே போல எலக்ட்ரான் வந்துட்டு ஆக்சிஜன் நோக்கி இருக்கிறனால சேரட் எலக்ட்ரான்ஸ் ஹைட்ரஜனுக்கு கொஞ்சம் பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் பிட்வீன் அண்ட் ஆக்சிஜன் நடக்குது இல்லைங்க, ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் போலார் கோவலன்ட் பாண்ட். இதுக்கு ரீசன் வந்து இந்த பார்சியல் நெகட்டிவ் சார்ஜ் ஆக்சிஜன்லையும் பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ் ஹைட்ரஜன்லையும் உருவாகிறது தான் இந்த போலார் கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னங்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிளா ரெண்டு வாட்டர் மாலிக்யூலை எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வாட்டர் மாலிக்யூல்ல போலார் கோவலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல எப்படி ஆக்சிஜன்ல பார்சியல் நெகட்டிவும் ஹைட்ரஜன்ல எப்படி பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ் உருவாச்சுங்கிறத பார்த்தோம். இப்போ ரெண்டு வாட்டர் மாலிக்யூலுக்கு இடையில என்ன நடக்கிறதுங்கிறத வச்சு ஹைட்ரஜன் பாண்டிங்னா என்னங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இன்னொரு வாட்டர் மாலிக்யூல், இதுல ஆக்சிஜனுக்கு பார்சியல் நெகட்டிவ், ஹைட்ரஜனுக்கு பார்சியல் பாசிட்டிவ். ஓகேங்களா? இப்போ ஒரு மாலிக்யூல்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இன்னொரு மாலிக்யூல்ல இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் உருவாகிற பாண்ட் இருக்கு இல்லைங்களா, பிகாஸ் ஆஃப் தட் பார்சியல் நெகட்டிவ் அண்ட் பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ், அந்த பாண்டுக்கு பேர் தான் ஹைட்ரஜன் பாண்டிங்.
ஸோ இப்போ நம்ம வாட்டர் மாலிக்யூல் இப்படி தான் ஃபார்ம் ஆகி நமக்கு தண்ணியாக கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் போலார் கோவலன்ட் பாண்ட்னா என்னங்கிறது நமக்கு தெரியும். ஹைட்ரஜன் பாண்டிங் எப்படி ஃபார்ம் ஆகுது அது என்னங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம கொஹெசிவ் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் வாட்டர் மாலிக்யூல்ல போலார் கோவலன்ட் பாண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா because of partial negative and partial positive in hydrogen of different water molecules form ஆகுது hydrogen bonding. இந்த பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமான பார்சியல் நெகட்டிவ் அண்ட் பார்சியல் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குங்களா, அந்த ஸ்டிமுலேட் பண்ண டூ டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் பேர் தான் கோஹெசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? கோஹெசிவ் ஃபோர்ஸ்ங்கிறது a bond formation between same type of two molecules. இப்படி தான் நம்ம ஒரு கிளாஸ் பீக்கரில் இருக்கிற வாட்டரில் எல்லா வாட்டர் மாலிக்யூல்ஸும் சென்டரில் இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸை நோக்கி பாண்டாக இருக்கிறது இந்த கோஹெசிவ் ஃபோர்ஸ்னால தான். சரிங்களா? இப்போ நம்ம வாட்டர் என்ன கிளாஸ் பீக்கருக்கு வந்துடும். இதில் பாருங்கள், வாட்டர் மாலிக்யூல்ஸ் சென்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மாலிக்யூல் சென்டரில் இருக்குது. அதை சுற்றியும் சரௌண்டட் பை அதர் வாட்டர் மாலிக்யூல்ஸ் பிகாஸ் ஆஃப் கோஹெசிவ் ஃபோர்ஸஸ், அதாவது டியூ டு தட் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுலேயே வந்து இன்னும் ரெண்டு விஷயத்த நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்துட்டு வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? இன்னொன்று வந்து வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ். அடுத்து நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியது சிலிக்கா. அதனுடைய ஃபார்முலா பாருங்கள், SiO2. அதனுடைய பாண்டு ஃபார்மேஷன் எப்படின்னா, ஒரு சிலிக்கா வந்துட்டு 4 ஆக்சிஜனோட கோவலன்ட் பாண்டும், ஒரு ஆக்சிஜன் வந்து 2 சிலிக்கானோட கோவலன்ட் பாண்டும் ஃபார்ம் ஆகி பேலன்ஸ்டாக இருக்குது. எதுக்காக நம்ம சிலிக்காவை பார்க்குறோம் அப்படின்னாக்கா, நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்ட கிளாஸ் வித் வாட்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து கம்போஸ்ட் ஆஃப் சிலிக்கா. அதனால தான் வந்து சிலிக்காவை பற்றி கொஞ்சம் நினைவில் வச்சுக்கிறோம். மறுபடியும் நம்ம வாட்டர் என்ன கிளாஸ் பீக்கருக்கு வந்துடுவோம். இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வாட்டர் மாலிக்யூல்ஸு இடையில ஃபார்ம் ஆகிருக்கிற ஃபோர்ஸ் கோஹெசிவ் ஃபோர்ஸுங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸை பார்த்தோம். வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸை நினைவில் வச்சுக்க சொன்னோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் நம்ம அடெசிவ் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் கிளாஸுக்கும் வாட்டருக்கும் இடையில என்ன நடக்குது, எதனால வந்து வாட்டர் அந்த கிளாஸில் ஸ்டிக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுதான் அடெசிவ் ஃபோர்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம அடெசிவ் ஃபோர்ஸ்னா என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ கோஹெசிவ் ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலிகுலர் அட்ராக்ஷன் பிட்வீன் த மாலிகுல்ஸ் ஆஃப் சேம் சப்ஸ்டன்ஸ், அதாவது வாட்டரில் நடந்தது. ஓகேங்களா? அது பிகாஸ் ஆஃப் தட் ஹைட்ரஜன் பாண்டிங், அதை கோஹெசிவ் ஃபோர்ஸ்னு பார்த்தோம். அதே போல் இதில் பாருங்கள் லெஃப்ட் சைடு, இப்போ இந்த சிலிக்கா கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வாட்டர் மாலிக்யூல் இப்போ நம்ம வாட்டர் கிளாஸில் ஊற்றி வச்சுருந்தோம்னா அந்த வாட்டருக்கும் கிளாஸுக்கு இடையில இருக்கிற இன்டர்ஃபேஸில் நடக்கக்கூடியது. ஓகேங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இஸ் கேரியிங் பார்சியல் நெகட்டிவ் சார்ஜ். அதே போல் ரைட் சைடு ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா பார்சியல் பாசிட்டிவ் சார்ஜ். இது நடக்கிற இடம் வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸு, அதை நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த adhesive force because of that oxygen in silica and hydrogen in water வந்து cohesive force இருக்கு இல்லைங்களா வாட்டர்ல between oxygen and hydrogen அதோட அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த வாட்டர் மாலிக்யூல் கிளாஸை ஒட்டி இருக்கிறது கிளாஸில் ஸ்டிக் ஆகிறதுக்கு ரீசன். சரிங்களா? பாருங்க, அந்த water attraction of H plus from water and oxygen from silica is greater than H plus and oxygen within the water molecules is called adhesive force on interface of the glass water. நம்ம வாட்டர்னா கிளாஸ் பீக்கருக்கு வந்துடுவோம். இப்போ இதில் வச்சு கோஹெசிவ் அடெசிவ் ஃபோர்ஸை பார்த்துடலாம். சென்டர் ஆஃப் த பீக்கர் பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சரௌண்டிங்காக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் கோஹெசிவ் ஃபோர்ஸ் புல். ஓகேங்களா? அடுத்தது வாட்டர் கிளாஸ் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் இருக்கிற சிலிக்கா வாட்டர் மாலிக்யூலில் சேர்ந்து அதில் ஃபார்ம் ஆகிற அடெசிவ் ஃபோர்ஸ்னால வாட்டர் வந்து இந்த கிளாஸோட ஸ்டிக் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அடுத்து மூணாவது வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸ் பார்ப்போம்.
அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மெஷரிங் சிலிண்டரில் தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி கர்வாக தான் இருக்கும் உங்களுக்கு தண்ணியினுடைய அப்பர் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸில் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்யூல் ஒன்றுக்கு ஒன்று புல் பண்ணிக்கும் பிகாஸ் ஆஃப் கொஹசிவ் ஃபோர்ஸு. அதே போல் எபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஏரு, அது அதனுடைய அடிசிவ் ஃபோர்ஸ், வாட்டர் மாலிக்யூலை தண்ணி நோக்கி இழுக்கக்கூடிய தன்மை வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். அதனால தான் வந்துட்டு கீழே இருக்கிற டவுன்வேர்டு புல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த கர்வு ஃபார்ம் ஆகுறது வாட்டர் ஏர் இன்டர்ஃபேஸில். இன்னும் சொல்லணும்னா இந்த இடத்துல அடிசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு கொஹசிவ் ஃபோர்ஸோட கம்மியாக இருக்கும் அல்லது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம கொஹசிவ் ஃபோர்ஸு சென்டர் ஆஃப் த மாலிக்யூல், அடிசிவ் ஃபோர்ஸ் அட் த இன்டர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் கிளாஸு, அந்த அப்பர் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா கொஹசிவ் ஃபோர்ஸ் அடிசிவ் ஃபோர்ஸோட அதிகமாக இருக்கிறத பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம 3 types ஆஃப் ஃபோர்ஸஸ் when water is in a glass material பார்த்தோம். Because of that cohesive force inside the water, adhesive force at the sides of the container, and above the water surface பார்த்தீங்கன்னா between air and waterல வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு உண்டான cohesive force ஏர்னுடைய adhesive forceோட ஜாஸ்தியாக இருக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதனால ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் லோயர் மெனிஸ்கஸ் அல்லது கான்கேவ் மெனிஸ்கஸ். ஸோ லோயர் மெனிஸ்கஸ் வாட்டர் வந்து கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கும் போது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம். அதே போல் ரைட் சைடில் இருக்கிற அப்பர் மெனிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ மெர்க்குரியை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கும் போது, அதாவது ஒரு மெஷரிங் சிலிண்டரில் ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா அந்த மெர்க்குரி மாலிக்யூல்ஸ்குள்ளே ஏற்படுற கொஹசிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு அந்த கிளாஸ் மற்றும் மெர்க்குரிக்கு உண்டான இன்டர்ஃபேஸில் நடக்கிற அடசிவ் ஃபோர்ஸோட ஜாஸ்தியாக இருக்கும். அதனால மெர்க்குரி வந்து கிளாஸில் ஸ்டிக் ஆகாது. அதனால அப்பர் மெனிஸ்கஸ் அல்லது கான்வெக்ஸ் மெனிஸ்கஸ் ஃபார்ம் ஆகும் மெர்க்குரியன் கிளாஸ் சிலிண்டரில். ஸோ கான்கேவ் ஆர் லோயர் மெனிஸ்கஸ் இஸ் பிட்வீன் வாட்டர் அண்ட் கிளாஸ் கண்டெய்னர். கான்வெக்ஸ் ஆர் அப்பர் மெனிஸ்கஸ் இஸ் பிட்வீன் மெர்க்குரி அண்ட் கிளாஸ் கண்டெய்னர். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.